கேம்பா எனர்ஜி ட்ரிங்க் ஆடில் அஜித் நடிச்சதான் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. ரிலையன்ஸோட தயாரிப்பு, கொக்கோ கோலாக்கு எதிர்ப்பாக ரிலையன்ஸ் நம்ம இந்திய நிறுவனம் உள்ள கொண்டு வந்திருக்கு. இது வந்து சல்மான் கான் ஸ்டார்டிங்ல 90s இது ஃபர்ஸ்ட் ஆடாக பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் இப்போ தெலுங்குல ராம் சரண் பண்ணியிருப்பாரு. இப்போ தமிழ்ல தல அஜித்தை உள்ள பண்ண வச்சுதான் பயங்கர வைரலா வெடிச்சிருச்சு. ஏன்னா சொந்த படத்துக்கே வராத ஒரு அஜித் ஆடு எதுக்குமே ஒரு நல்ல படம் அதுக்கான விளம்பரத்தை அதுவே தேடிக்கணும் அவரோட பிஆர்ஓ சுரேஷ் சந்திரா வச்சு சொல்லியிருப்பாரு. அப்படிப்பட்டவர் வாரிசும் துணிவும் படம் போட்டி போட்டு அஜித் ஒரு பக்கம் ப்ரமோஷன் வரவே மாட்டேங்கிறாரு, விஜய் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பெல்லாம் இது மாதிரி சொன்னாங்க நல்ல படத்துக்கு அதுவே விளம்பரம் தேடிக்கும் அப்படின்னு. அப்படி இருந்த அஜித் இப்போ ஆடு நடிக்கிறாரான்னு எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. இது என்னன்னா புதுசு இல்லை. ஹவாய் செப்பல் மியாமி குஷன் 90s பண்ணியிருப்பார் அஜித். சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் சக்ரா கோல்டு ஆடு டீ தூள் இது பண்ணியிருப்பார் சிம்ரன் கூட சேர்ந்து. இப்போ இது பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ரொம்ப கேப். அஜித் எந்த ஒரு ஆடுமே பண்ணதில்லை. ரஜினி மாதிரி தான் பாம் கோலான்னு 80s ஒரு கவர்மெண்ட் ஆடு ஒன்று பண்ணியிருப்பார் ரஜினி. அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணல. அந்த மாதிரி தான் ஒதுங்கி இருந்தார். இப்போ என்னன்னா அவரோட கார் கம்பெனிக்கு வந்து ப்ரமோ ஆடு அவருக்கு இது மாதிரி நடிச்சா காசு வரும், அந்த காசை வச்சு ஏதாவது நம்ம டெவலப் பண்ணலாம் கார் நிறுவனத்தை அப்படின்றது தான். ஏன்னா அவருக்கு ஸ்பான்சர் இல்லாதனால தான் ஆரம்ப ஸ்டேஜில் கார் ரேஸை கைவிட்டார். இப்போ ஒரு ஸ்பான்சர் கிடைக்குது, ரிலையன்ஸ் குரூப் பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க, நம்ம இது பண்ணால் அவங்க அந்த சப்போர்ட் பண்ண சொல்கிறாங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அது பண்ணியிருக்காரு. இல்லைன்னா ஏன்னா ஒரு காருக்கே 8 கோடி ரூபா என்னமோ ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே இவர் கையை விட்டு இதை செலவு பண்ணி இந்த இதை நடத்திட்டு இருக்காரு. அந்த இது மாதிரி பண்ணாதானே ஸ்போர்ட்ஸ் நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். இந்தியாவுக்காக பெருமை சேர்க்கிற விஷயம். இதுக்கு எனக்கு அடுத்த ஸ்டெப்பு போறதுக்கு இந்த சப்போர்ட் தேவைன்ற மாதிரி அஜித் பண்ணியிருக்காரு. இது ரைட்டுன்னு அவரோட ஃபேன்ஸ் பேசுறாங்க. இது திடீர்னு இவர் கொள்கையை இவர் மாத்திக்கிறாரு, இது குளிர்பானம் உடம்பு கிட்டது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வறுத்து எடுக்கிறாங்க. ரெண்டுமே மிக்சிங்கா இருக்கு. உங்க கருத்தை ரைட்டா தப்பான்னு கமெண்ட்ல தெரிவிங்க. தேங்க்யூ.